students, welcome back. So இப்போ நம்ம பார்க்க வேண்டியது question number 3 from Ray Optics book back question, that is 9.3. Okay, let's read the question. A tank is filled with water to a height of 12.5 centimeter. The apparent depth of the needle lying at the bottom of the tank is measured by a microscope to be 9.4 centimeter. What is the refractive index of water? If water is replaced by a liquid of refractive index 1.63 up to the same level, same height, by what distance would the microscope have to be moved to focus on the needle again? Okay, so idhula vandu enna ketirukanga, refractive index ketirukanga, water oda refractive index ketirukanga. First vandu oru tank la needle irukku, அந்த டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 12.5 சென்டிமீட்டர் வரைக்கும் வாட்டர் இருக்குது. அப்புறம் வந்து ஆப்பரண்ட் டெப்த் ஆஃப் த நீடில் லைங் அட் த பாட்டம். ஆப்பரண்ட் டெப்த் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறப்போ எவ்வளோ அது வந்து கீழே இருக்குது, எவ்வளோ அதோட டெப்த் இருக்குது, நம்ம பார்க்குறப்போ அதோட டெப்த் எவ்வளோ இருக்குது, தட் இஸ் கால்ட் ஆப்பரண்ட் டெப்த். ஆக்சுவல் டெப்த் வந்து மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணி சொல்கிற டெப்த் தான் மெஷர்மெண்ட், தட் இஸ் ஆக்சுவல் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ நீடில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீடில் எங்கே இருக்குது, 9.4 சென்டிமீட்டர் டெப்த்தில் நீடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் கால்குலேட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாட்டர் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஒரு லிக்விடை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.63 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிக்விடோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஹைட் எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோதான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா by what distance would the microscope have to be moved? ஸோ மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு நீடில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க தண்ணியில் போடுறப்போ. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தண்ணியை மாற்றி வேறு ஏதோ ஒரு லிக்விட் போட்டதுக்கு அப்புறமா நான் மைக்ரோஸ்கோப்பை எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த நீடலை திருப்பி கிளியராக பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஆக்சுவல் டெப்த் தட் இஸ் மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணி டெப்த் வந்துட்டு என்ன ஆஃப் நீடல் இன் வாட்டர் என்னது, தட் இஸ் இப்போ நான் ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு தண்ணி டேங்க் வச்சுருக்கேன், அதில் நான் நீடில் கீழே போடுறேன்னா அது ஆக்சுவலாக வாட்டரோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கீழே தானே அதுவும் போகும். ஸோ அப்போ ஆக்சுவலான டெப்த் ஆஃப் நீடல் இன் வாட்டர் என்னது, ஹைட் ஆஃப் வாட்டர் இட் செல்ஃப், தட் இஸ் H1 12.5 சென்டிமீட்டர். ஆப்பரண்ட் டெப்த் என்ன அப்படின்னா மேலோட்டமாக நம்ம பார்க்குறப்போ அது எவ்வளோ நீளமாக தெரியுது எவ்வளோ கீழே தெரியுது அது பார்த்தீங்கன்னா ஆப்பரண்ட் டெப்த் விச் இஸ் H2 9.4 அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டரை நம்ம எப்படின்னு வச்சுருக்கோம், மியூ அப்படின்னு வச்சுட்டோம். வேல்யூ ஆஃப் மியூ வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் வாட்டருக்கு, ஹைட் ஆஃப் தட் இஸ் ஆக்சுவல் டெப்த் பை ஆப்பரண்ட் டெப்த், ஓகே, ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் வாட்டர். ஸோ ஆக்சுவல் டெப்த் பார்த்தீங்கன்னா 12.5, ஆப்பரண்ட் டெப்த் பார்த்தீங்கன்னா 9.4. ஸோ ரெண்டுத்தோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா தட் இஸ் மியூ, தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.33. ஓகேவா, இப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டரை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு 1.33. இந்த லிக்விடை நம்ம இன்னொரு தட் இஸ் வாட்டரை வந்து நம்ம இன்னொரு லிக்விட் கூட ரீப்ளேஸ் பண்ணுறோம். அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.63 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவல் டெப்த் வந்து மாறாது, லிக்விடை மாற்றுறப்போ ஆப்பரண்ட் டெப்த் தான் மாறும். ஸோ ஆக்சுவல் டெப்த் ரிமைன்ஸ் த சேம் ஆக்சுவல் டெப்த் ரிமைன்ஸ் த சேம். என்ன மாறுது, ஆப்பரண்ட், நம்ம பார்வையில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதுதான் ஆப்பரண்ட் டெப்த் மட்டும்தான் மாறுது. ஓகே, இப்போ நான் வந்து அந்த நியூ ஆப்பரண்ட் டெப்த் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்பேன். ஓகே, ஸோ மியூ டேஷ் என்னது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த நியூ லிக்விட் தட் இஸ் 1.63. ஓகே, இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் டெப்த் பை ஆப்பரண்ட் டெப்த். ஓகே, ஆக்சுவல் டெப்த் வந்துட்டு அதே தான் 12.5. எக்ஸோட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்மளுக்கு தெரியும், புது லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரியும், அதுதான் 1.63. ஸோ இந்த 12.5 டிவைடட் பை 1.63 ஓட வேல்யூ என்னது 7.67 சென்டிமீட்டராக இருக்குது.
ஓகே இதுதான் வந்துட்டு நியூ apparent depth of the needle. ஓகே லிக்விட் மாத்ததுக்கு அப்புறமா apparent depth of the needle என்னவா இருக்கு 7.67 இருக்கு. இப்போ என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எவ்வளோ நான் என்னோட மைக்ரோஸ்கோப்பை மூவ் டவுன் பண்ணணும் இந்த புது லிக்விட்ல நீடல் போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் அப்சர்வ் that the value is less than H2. H2 என்னது apparent depth of needle in water. ஓகே என்னோட புது H2 that is லிக்விடை மாற்றினதுக்கு அப்புறம் வந்த apparent depth வந்து 7.67 இருக்கு which is lesser than that of in water. ஸோ அப்போ கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும் apparent depth வந்து கம்மியாக இருக்கு இன்னும்னா மைக்ரோஸ்கோப்பை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மூவ் டவுன் பண்ணணும். ஓகேவா? ஸோ in order to focus the needle the microscope has to be moved up. இன்னும் கொஞ்சம் மூவ் டவுன் கிடையாது மூவ் அப் பண்ணணும் to focus again. ஏன் அப்படின்னா apparent height apparent depth of the needle in the new liquid என்னவா இருக்கு குறைஞ்சிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் இன்னும் மூவ் அப் பண்ணணும். ஓகே ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினில் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்க புதுசாக கால்குலேட் பண்ண apparent depth வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மைக்ரோஸ்கோப்பை மூவ் அப் பண்ணணும். ஓகே ஸோ அந்த ரெண்டு தட் இஸ் புது H2 of both the liquids ஓட difference நம்ம வந்து find out பண்ணணும். எவ்வளோ distance நான் மூவ் பண்ணணும் focus பண்ணுறதுக்கு ஸோ H2 that is apparent depth of needle in water minus apparent depth of needle in the other liquid. இந்த ரெண்டையும் subtract பண்ணோம்னா 1.73 வருது. இந்த 1.73 தான் the distance that you need to move your microscope okay in order to focus. ஓகேவா புரியுதா? alright so this is your third question. அடுத்த வீடியோல fourth question பார்க்கலாம். so all the best.